அம்மா பார்த்தீங்கன்னா வயசு 72 ஆகுது. பிச்சையம்மாள் அம்மா பேரு. இவங்க வந்து ஹிப்போன் வந்து ஃப்ராக்சர் ஆகி வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ கெட்டுலாம் முடிஞ்சு நல்லா வாக்கர் வச்சு நடக்கிறாங்க. இதே மாதிரியான ஹிப்போன் ஃப்ராக்சருக்கு நம்ம அலோபதியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. ஹிப்போனில் ஃப்ராக்சரில் ஆப்ரேஷன் பண்ணி போல்டு நட்டு போட்டு பிளேட் வச்சிடுறாங்க அந்த இடத்துல. அப்போ இந்த மாதிரி பிளேட் உள்ள பொருத்தும் போது என்னன்னா நடக்கிறதுக்கு இந்த மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, காலை வந்து மூவ்மெண்ட் பண்ண முடியாம அவங்க வந்து வாக்கரே வச்சு நடந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில கொண்டு விட்டுருது இந்த ஆப்ரேஷன்ங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு 72 வயசு. அவங்க வயசான காலத்துல ஒரு அனஸ்தீசியா கொடுத்தா இவங்களோட உடம்பு எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகும்னு தெரியல. இவங்க வந்து நம்மளோட சித்த மருத்துவ முறைக்கு இயற்கை வைத்திய முறைக்கு வந்திருக்காங்க. இப்போ நம்மளோட சித்த வைத்திய முறைப்படி இவங்களுக்கு கட்டும் சிகிச்சை மூலமாக இப்போ இவங்களுக்கு வந்து சரி பண்ணி கெட்டுகள் போட்டு அந்த இடத்தை எலும்பை நேர்படுத்தி அந்த இடத்தில் உள்ள தன்னாலே எலும்புகள் கூடிக்கொண்டது. அதாவது எலும்பை ஒன்றோடு ஒன்று சேர்த்து வைத்து கெட்டு சிகிச்சை முறையின் மூலமாக கெட்டப்பட்டு அப்புறம் நல்லா சாப்பிடும்போது ஹெல்த்தான ஃபுட்லாம் உள்ள சாப்பிடும்போது அந்த எலும்புகளுக்கு தேவையான எலும்பு சத்துக்கள் அங்கே வந்து ரத்தத்தின் மூலமாக சேர்ந்து 2 எலும்பு முனைப்பகுதியிலையும் சேர்ந்து பிடித்து அந்த எலும்பானது நல்லா ஆயிடுச்சு. இப்போ அம்மாவுக்கு எலும்பு முறிவு சரி செய்யப்பட்டு அம்மா இப்போ நடந்தே தான் வந்தாங்க, வாக்கர் பிடிச்சி இப்போ நல்லா ஆயிடுச்சு. இது மாதிரியான வயசானவங்களா இருக்கட்டும், சர்க்கரை வியாதி உள்ளவங்களா இருக்கட்டும், இப்போ யாருக்கெல்லாம் இந்த ஹிப்மோன் ஃப்ராக்சர் அதிகமாக ஆகும்னா வயசானவங்களுக்கு ஆகும், சர்க்கரை வியாதி இருக்கிற வயசானவங்களுக்கு ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மருந்து மாத்திரைகள் எடுப்பாங்க. அதாவது ஸ்டீராய்டு மெடிசின் நிறைய ஒரு இதுக்காக, அதாவது வலிப்பு நோய்க்காக இருக்கட்டும், ஏதாவது ஒரு அதிகமாக ஸ்டீராய்டு மெடிசின் எடுக்கும்போது அந்த எலும்புகள்லாம் அரிக்கப்பட்டுரும். அப்போ உடனே சடனாக விழுந்த உடனே அந்த எலும்புகள் அரித்த எலும்புகள் உடனே விழுந்த உடனே உடஞ்சிரும். இந்த மாதிரி கண்டிஷனில் உள்ளவங்களுக்குலாம் எலும்புகள் வந்து அதிகமாக அந்த ஹிப்போன் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட இயற்கை மருத்துவத்தில் நம்மளோட சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டு சிகிச்சை முறை தான் இருக்கிறதுல எளிமையான மக்களுக்கு உகந்த அறிவியல் பூர்வமான சிகிச்சை முறை. இப்போ அந்த அறிவியல் பூர்வமான சித்த வைத்திய முறையை மேற்கொண்டு தான் அம்மாவுக்கு சரியாகி நல்லா நடந்துட்டு இருக்காங்க. இதை பற்றி அம்மா சொல்லுவாங்க, கொஞ்சம் கேட்கலாம். என் பேர் பிச்சம்மா, 72 வயசு ஆகுது. கீழே கொஞ்சம் உட்காந்தேன், அதில் எலும்பு வந்து ரெண்டாக கிராஸ் ஆகிட்டு அதில் தான் வலி வந்து அப்புறம் நான் உடனே ஆப்ரேஷன் பண்ணி வந்து போகிறது பிடிக்கல, எனக்கு அது இஷ்டம் இல்லை. அந்த அன்றைக்கி நான் கெட்டு போகிறதுக்கு இங்கே அறிமுகம் படுத்தி இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ கவி மாதிரி எல்லாரும் ஒருத்தடக்கி செஞ்சாங்க. கடவுள் தான் எனக்கு பரவாயில்ல, இப்போ நடந்து வந்திருக்கேன். கடைசி முடிச்சு செக்கப்புக்கு வர சொன்னாங்க, அது என்னன்னு கேட்டு போகிட்டு வந்தேன். எல்லாம் நல்லபடியாக எனக்கு தாவையாகி கொடுத்தாங்க, அதே எனக்கு சந்தோஷம் ஐயா. அம்மா இப்போ பேசுனாங்க, கேட்டிருப்பீங்க. இந்த கெட்டி அம்மா வந்து நடந்து வராங்க, அவங்களுக்கு அதுவே பெரிய சந்தோஷம். எல்லாம் டாக்டர்லாம் அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷனுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அம்மா ஆப்ரேஷன் போகிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பயந்து போய் அம்மா வந்து நம்மளோட வைத்தியசாலையில் வந்து கெட்டு போட்டே சிகிச்சை பெற்று சரியாயிட்டாங்க.